நீங்க இதில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னா எங்களுக்கு தெரியாத ஒரு ஃபீல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஷேர் மார்க்கெட்னா ஃபர்ஸ்ட் என்ன சார்? திடீர்னு வேலையாக இருக்கணும், திடீர்னு வேலையாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய அது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தனி சாதாரண மனுஷன்லாம் இது புரியவே புரியாது. சார் நான் வந்து இந்த எஸ்எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம், அதாவது கான்செப்டை புதுசாக சொல்லும்போது நிறைய பேர் இந்த எஸ்ஐபி எஸ்எஸ்ஐபின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது சார், அப்படி இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொன்னாங்க. தட் இஸ் ஓகே, லீவ் இட். சில பேர் என்ன பண்ணாங்க, சார் நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, எஸ்எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க சார். உண்மை என்னன்னா எங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்னா என்னன்னே தெரியல, மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னே தெரியல சார். தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சார். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னால் எங்களுக்கு தெரியாத ஒரு ஃபீல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஷேர் மார்க்கெட்னா ஃபர்ஸ்ட் என்ன சார்? மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுங்க, அதுனா என்ன? அதுவே எங்களுக்கு தெரியல சார். அதை நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றது வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும், புரிஞ்சு ஏதாவது பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் சார் அப்படின்னா. கரெக்ட் பாயிண்ட். நான் யோசிக்கவே இல்லை, டு பி ஃப்ராங்க். அப்போ ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுவோம். ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியணும், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றது எஸ்எஸ்ஐபியோ எஸ்ஐபியோ வாட்எவர் இட் இஸ், அதில் இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் சுலபமா இருக்கும், புரிந்து கொண்டு எது செஞ்சாலும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் இந்த வீடியோவில், ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன். ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு, இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்கு சார். ஒவ்வொன்று ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ஸ்டீலா இருக்கலாம், இல்லை காரா இருக்கலாம், இல்லை மருந்துகளா இருக்கலாம், இல்லை என்னென்ன டயரா இருக்கலாம், அந்த மாதிரி பல பல ப்ராடக்ட் இருக்கு சார். ஷர்ட் பீஸா இருக்கலாம், பேண்டா இருக்கலாம், பெல்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், லெதர், மாதிரி வச்சு ஆயிரக்கணக்கில் ப்ராடக்ட் இருக்கு. அதை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனி இருக்கும். இப்போ அந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணாங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணோம், ஒரு 5 பேரோ இல்லை 10 பேரோ எல்லாம் சேர்ந்து, இல்லை ஒத்துரும் சேர்ந்து, என்கிட்ட இவ்வளோ இருக்கு, நான் 10 லட்சம் போடுறேன், சரி என்கிட்ட 10 லட்சம் பணம் இருக்கும் சொல்லிட்டேன், ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுது. கம்பெனி நல்லா போகுது. நான் வந்து திண்டுக்கல்ல ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறேன், ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறேன், நல்லா போயிட்டு இருக்கு. பார்த்தேன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இல்லை இந்தியாவிலேயே பல இடத்துக்கு விற்கிறேன். விற்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு 100 ஐட்டம் நான் விற்கிறேன். ஆனால் அங்கேயும் டிமாண்ட் வந்துட்டே இருக்கு, சார் நீங்கள் 100 அனுப்புறீங்க, எனக்கு 1000 வேணும் சார் அப்படின்னா. 1000மா? 1000க்கு நான் எங்கே சார் போகிறது? என்னோட ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷனே வந்து 100 தான் சார் பண்ண முடியும், நான் 1000 எப்படி சார் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னா. இவர் என்ன பண்ணுவோம், 1000 ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிட்டு சுற்றி விட்டார், எல்லாத்துக்கும் கேட்பாங்க. பேங்க்லேயும் லோன்லாம் கேட்பாங்க. இப்போ பேங்க்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, நீங்கள் இவ்வளோ இருந்தால் தான் இவ்வளோலாம் சொத்து இருக்கணும், இவ்வளோ நீங்கள் வந்து பிளட்ஜ் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி சார் லோன் கொடுக்குறது அப்படிமா. பார்த்தோன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் 5 லட்சம் கொஞ்சமாக தான் கம்மியாக தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர் என்ன பண்ணுவார், என்னடா அது கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு, ப்ராஃபிட் நல்லா ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு, என்னோட ப்ராடக்ட்டுக்கு டிமாண்டும் ஜாஸ்தியாக இருக்கு, இப்போ நான் பணத்துக்கு எங்கே போகிறது? அங்கதான் ஷேர் மார்க்கெட் வரும். இப்போ அவர் என்ன பண்ணுவாரு, ஷேர் மார்க்கெட்ல வந்து, அதாவது ஷேர் மார்க்கெட் பப்ளிக் கூப்பிட்டு, சார் நான் இந்த மாதிரி ஒரு ஆளு, நான் கடந்த 10 வருஷமா இல்லை 15 வருஷமா இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 லட்ச ரூபா வச்சு இல்லை 10 லட்ச ரூபா வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு என்னோட அதோட வளர்ந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் இல்லை 35 லட்சம் ஆகிப்போச்சு. ஆனா எனக்கு 3 கோடி ரூபாய் இல்லை 10 கோடி ரூபாய் இல்லை 20 கோடி ரூபாய் இல்லை 50 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு இன்னைக்கு. ஆனா என்கிட்ட பணம் கிடையாது. நீங்க எல்லாம் ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த கம்பெனி வந்து நல்லா மேல போறது நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ரெக்கார்ட்லாம் பாருங்க என்கிட்ட. இது வரைக்கும் நான் எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்கேன், எவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எவ்வளவு பொருளை நான் வித்திருக்கேன், யார் யார்கிட்ட எல்லாம் வித்திருக்கேன், என்னோட ப்ராஃபிட் மார்ஜின், கம்பெனியோட டீடைல் ஃபுல்லா கொடுத்துட்டு நம்ம கிட்ட வந்து சொல்லுவார். நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியா சரி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, சரி ரைட் ஓகே, இவர் வந்து இவரோட கம்பெனி நல்லா போகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு, நம்ம எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் யார் யாரெல்லாம் இதில் தெரிஞ்சவங்களோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோ இந்த கம்பெனி பற்றி நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், சார் ஒரு ஷேரோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா. அப்போ அவர் சார் நான் வந்து 1 கோடி ஷேர் நான் விற்க போகிறேன் சார், எனக்கு தேவை 50 கோடி. ஸோ 1 கோடி ஷேரை விற்கிறேன்னா ஒரு ஷேரை நான் 50 ரூபா விற்கிறேன் சார் அப்படின்னு. அப்போ அதுக்கு அனலிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட்லாம் பார்த்துட்டு இந்த கம்பெனிக்கு ஒரு ஷேருக்கு 50 ரூபா கொடுக்கலாமா, 50 ரூபா வர்த்தா அப்படின்னு நினைப்பாங்க. அது வர்த்து அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட், அதுக்குள்ள ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்குங்க. அதை பத்தி நம்ம போகணும் சார். நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சு இன்வெஸ்டர் அத்தனை பேரும் புரிஞ்சுட்டு இந்த கம்பெனிக்கு 50 ரூபா கொடுக்கலாம், அதாவது ஒரு ஷேருக்கு 50 ரூபா. அப்போ இவர் என்ன பண்றாரு, நான் தான் ஓனர் வச்சுக்கலாம், யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்களோ, சார் நீங்க எவ்வளவு சார் இன்வெஸ்ட் பண்றீங்க, 5000 இன்வெஸ்ட் பண்றேன் சார், என்ன சார் உங்களுக்கு 100 ஷேர்,
நீங்க 50,000 இன்வெஸ்ட் பண்றீங்க சார், இந்தாங்க சார் உங்களுக்கு 1000 ஷேர். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஷேரும் கொடுத்துரும். இந்த கம்பெனி அப்ப பப்ளிக் கம்பெனி ஆகிப்போச்சு. அப்கோர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஷேர் எல்லாம் வந்து கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆகணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிட்டு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ ஷேருக்கு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்னென்ன குவான்டிட்டி எலிஜிபிள் அதை கொடுப்பாங்க. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது வரைக்கும் இவருக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா அது பிரைவேட் கம்பெனி. தனி ஒரு ஆளா வச்சு நடந்தா நான் தான் முதல்ல போட்டேன், நான் தான் லாபம் சம்பாதிக்கிறேன், நான் தான் நடத்திட்டு முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப பப்ளிக்னு ஆகி போச்சுன்னா நீங்க அத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, அத்தனை பேரும் ஓனர், இந்த கம்பெனியோட ஓனர். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லி ஆகணும் இவர். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தை வச்சு ரன் பண்ண போறாரு. கரெக்டா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஷேர் மார்க்கெட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ பப்ளிக் கம்பெனி ஆனால் நான் வந்து ஷேர் மார்க்கெட் நான் லிஸ்ட் பண்ணும். அதுக்கு சின்ன ப்ராசஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுடுங்க, நமக்கு தேவையில்லை. அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அது ரெண்டு மட்டும் தான் இப்போதைக்கு. சரி, பாம்பே விட விட்டுருங்க, NSEன்னு வச்சுப்போம். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் லிஸ்ட் பண்ணின உடனே அந்த கம்பெனி வந்து 50 ரூபா அப்படின்னு லிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. நம்மள மாதிரி பல பேருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனியை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். இது 50 ரூபா அப்படின்னு நல்ல கம்பெனி நிறைய ஸ்கோப் இருக்குன்னா 50 ரூபான்றது 55 ரூபாவும் 60 ரூபாவும் 65 ரூபாவும் 60 ரூபா மேலே போகும். சப்போஸ் இந்த கம்பெனி ஒன்றும் சரி ஒன்றும் கிடையாது அப்படின்னா 50 ரூபான்றது 45ஆகும் 40ஆகும் 40 ஆகும். இதுதான் பிரச்சனை. ஸோ பட் இதில் ஒரு கேள்வி வரும், சார் நீங்கள் 50 ரூபா லிஸ்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க ஷேர் மார்க்கெட், அது 55 ரூபா 60 ரூபா 65 எப்படி சார் அது அந்த விலை எப்படி சார் ஏறுது? அதை யார் ஏற்றுறாங்க? அதுக்கு என்ன காரணம் சார்? அதுக்கெல்லாம் எப்படி சார் அது கொஞ்சம் லாஜிக் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா சொல்றேன். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நீங்களே இருக்கிறீங்க, அதே திண்டுக்கல்ல எடுத்துப்போமே, ஒரு பக்கம் போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கர ரஷ். எல்லாம் பேனா வாங்குறாங்க. இவ்வளோ பேனா வாங்குறாங்களே பார்த்தேன் சார். இல்லை சார் பேனா வாங்கலன்னா 15 ரூபா சார் அப்படின்னா. பசங்க ஒவ்வொருத்தரா வராங்க. பசங்களை பற்றி நமக்கு தெரியாது. இஷ்டத்தை எழுதுவாங்க, டமால் தூக்கி போடுவாங்க, அதை பண்ணுவாங்க. டெய்லி பாட்டுக்கு பேனா பாட்டுக்கு வாங்கிட்டே இருப்பாங்க. உடச்சி போடலாம், இல்லை காலியாகலாம், என்னமோ ஒன்று பேனா அவங்களுக்கு டெஃபினட்டா தேவை. பசங்க பார்க்குறீங்க நீங்க, என்னடா 15 ரூபாய்க்கு விற்கிறாரு, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த பேனா 5 ரூபா தானே வேலை. நேராக அந்த கடைக்கு போறீங்க, எவ்வளோ சார் பேனாவில் 5 ரூபா சார். என்ன பண்றீங்க? அடுத்த நாளே 5 ரூபா தானே ஒரு பேனாவோட வேலை, 1000 ரூபாய்க்கு பேனா வாங்குறீங்களா? 200 பேனா ஆகும். சரிங்களா? 200 பேனா ஆகணும். ஸ்கூல் பக்கத்திலே. இது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அந்த கடை. ஸ்கூல் பக்கத்தில் என்ன பண்றீங்க? எல்லார்ட்டையும் போயிட்டு சார் அதே பேனா 10 ரூபா 10 ரூபான்னு என்ன ஆயிடுது? உங்களோட பேனா பார்த்தா டப்புக்கு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா 10 ரூபா சீப்புன்றதால கடைக்கு ஸ்கூல் பக்கத்துலேயே விற்கிறீங்களா? பசங்க ரொம்ப சௌகரியம், டக்குன்னு வாங்கினா போயிட்டே இருக்க. பார்த்து திடீர்னு பார்த்தா உங்கள்கிட்ட 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தா 2000 நீங்க அடாடா சௌகரியமா போச்சு சொல்லிட்டு அந்த 1000 ரூபாய்க்கு மாத்திச்சு. அடுத்த நாள் திருப்பி 1000 ரூபாய்க்கு திரும்பியும் வந்து விற்கிறீங்க. அப்ப என்ன ஆயிடுது? அன்னைக்கு வித்து போகுது. இது டெய்லி வித்து போகுது. டெய்லி பசங்களுக்கு அடடா டெய்லி ஆகுது பார்த்தா திடீர்னு பார்த்தா 10 நாள்ல இல்லை 15 நாள்ல பார்த்தா நீங்க 1000 ரூபாய் போடுறது கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கையில் நிக்குது. அப்போ ஒருத்தர் வர்றாரு, சார் உங்களோட வியாபாரத்தை நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள்லயே நீங்க இவ்வளவு சம்பாதிச்சீங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இது 10,000 தானே, 10,000 ரூபாய்க்கு நான் தரேன். எனக்கு இந்த இடமும் எதுவும் நான் பண்றேன், நீங்க இதுல பண்ணக்கூடாது சார். அப்ப நீங்க என்ன சொல்லுங்க? சார் 10,000 ரூபாய்க்கு இருக்கு, நான் 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டேன், 15,000 ரூபாய் கொடுங்க நான் தரேன் அப்படின்னு. அவரு என்ன சொல்றாரு? சார் 15,000 ரூபாய் கொடுக்க முடியாது, 10,000க்கு வேணா நான் தரேன், அதுக்கு நான் ரெடி சார். இல்லை சார் போங்க, எனக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு நஷ்டம், 15,000 ரூபாய் கொடுத்தா கொடுங்க, நான் இந்த பிசினஸ் அப்படியே உங்களுக்கு கொடுத்து நான் பாட்டு போயிடுறேன் சார். இல்லை சார் எனக்கு செட் ஆகாது, சரி ரைட் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் அமுச்சு வச்சிருக்கேன். அடுத்த நாள் என்ன பண்ணி நீங்க என்ன பண்ணி திருப்பியும் வந்து அதே வியாபாரத்தை பண்ணி பார்த்தா இன்னும் ஒரு வாரம் பார்த்தா 10,000ன்றது 15,000 போய் 17,000 18,000 போய் நிக்குது, இல்லை 20,000 போய் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லி பசங்க பேனா வாங்கிட்டே இருக்காங்க. பேனா வாங்காம இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன பசங்க வாங்கிட்டே இருப்பாங்க. அதனால பார்த்தா 20,000 வரைக்கும் போயிடுச்சு. ஏன்னா முதல்ல வந்துட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறவங்க இப்போ 150 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறாங்க, 200 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறாங்க, 250 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறாங்க. ஏன்னா சீப்பா கிடைக்குது, ஸ்கூல் பக்கத்திலே கிடைக்குது சொல்லி வாங்க. இப்போ என்ன பண்றேன்? அதே திரும்பி வரேன், சார் ஓகே சார் நீங்க சொன்னது ஒத்துக்கிறேன், 15,000 ரூபாய் நான் தரேன் சார். சார் அது அன்னைக்கு வேலை, இன்னைக்கு 20,000 ரூபாய்க்கு நான் விற்கிறேன், 25,000 ரூபாய் கொடுங்க நான் உங்களுக்கு வித்துறேன் அப்படின்னு. கவனிச்சிங்களா?
நீங்க வெறும் 1000 ரூபாய்க்கு தொடங்கின ஒரு பிசினஸ் அது 10,000 ரூபாய்க்கு ஆகி 15 போய் 20,000க்கு போச்சு. இதே 10,000 ரூபாய்க்கு இல்லை 15,000 ரூபாய்க்கு அவர் கேட்க வரும்போது அன்னைக்கு விலைக்கு அது ஓகே, அவர் கொடுத்தா 15,000 முடிஞ்சுக்கும். இன்னைக்கு அதை நீங்க 25,000 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கிறேன். காரணம் அதோட லாபம் ஜாஸ்தியாகி போச்சு, அதோட ரெவென்யூ ஜாஸ்தியாகி போச்சு, அதோட பாசிபிலிட்டி ஆர் ஃபியூச்சர் ப்ராபபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதாவது பிசினஸ் இன்னும் வளருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு, லாபம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுல இதே மாதிரி தான் இப்ப எப்படி நீங்க முதல்ல 15,000க்கு கொடுக்குறேன்னு சொன்னதை அதுக்கப்புறம் அடுத்த தடவை திருப்பி வரும்போது நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல சார் 25,000 தான் கொடுப்பேன். அப்ப 15,000த்துல நீங்களே 25,000க்கு விலையை ஏற்றினீங்க. ஏன்? ப்ராஃபிட், லாபம் ஜாஸ்தி ஆகிவிட்டது கடந்த. அதே மாதிரி ஒரு கம்பெனியோட லாபம் ஜாஸ்தியாக 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 அதோட ஷேர் பிரைஸ் மேல போய்கிட்டே இருக்கு சார். இதுதான் சார் கான்செப்ட். வேற ஷேர் மார்க்கெட்ல அப்படி இப்படி அது ஒண்ணும் கிடையாது. கம்பெனியோட லாபம் பெருகுதா, பெருகினால் அதோட விலையும் கண்டிப்பா ஜாஸ்தியா. அதுக்குள்ள நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம போவோம்னா. பட் ஜென்ரலா வந்துட்டு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றவங்க வந்துட்டு அவங்க கிட்ட பணம் குறைவா இருக்கும்போது மற்றவங்க கிட்ட இந்த பணத்தை வாங்கி அந்த கம்பெனியை நடத்துவாங்க. உங்களுக்கு ஷேரை விற்பாங்க, ஒரு பர்டிகுலர் விலையில விற்பாங்க, பீஸா கொடுப்பாங்க. இது உங்களுக்கு 10 ஷேர், உங்களுக்கு 20 ஷேர், நீங்க எவ்வளவு பணம் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 1000 ஷேர்ல 500 ஷேர்னு கொடுப்பாங்களா. அந்த ஷேரோட விலை ஏறத்துக்கு காரணம் அவங்களுடைய லாபம் பெருகும் போது. இவ்வளவுதான் சார் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஷேர் மார்க்கெட். இப்போ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுல பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன சார், சில நேரத்துல தடாலு மேலே ஏறுது, சில இறங்கு சார். அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஒரு சின்ன விஷயம், எஸ்பிஐயோட ஷேர்னு வச்சுக்கலாம், தெரிஞ்சு பார்த்தா 840 ரூபா போச்சு. ஒரே நாள் 35 ரூபா. அடடா, என்ன 35 ரூபா மேலே போச்சு, என்னடா அப்படின்னு நினச்சா அடுத்த நாள் பார்த்தா 45 ரூபா கீழே இருக்கும். என்ன சார் அது? ஒரு நாள்ல நீங்க சொன்ன மாதிரி லாபத்தை வச்சுதான் அந்த கம்பெனி மேல போகுது, வேலை மேல போகுதுன்னு சொல்லி. ஒரு நாள் என்ன சார் லாபம் திடீர்னு ஏறி போச்சா 30 ரூபா ஏறதுக்கு? இல்ல அடுத்த நாள் நான் லாபம் கீழே வந்துருச்சா இறங்குறதுக்குன்னா? இதுதான் ஷேர் மார்க்கெட்டோட பிரச்சனை. இதுல நிறைய பேர் விளையாடுறவங்களாம் இருக்காங்க, ஆப்ரேட்டர்ஸ்ன்றவங்க. அது தலைவலி பிடிச்ச வேலை. அது திடீர்னு ஏற்றுவாங்க, திடீர்னு இறக்குவாங்க. இப்போ ஜேன் ஸ்ட்ரீட் அப்படின்னு நியூயார்க்ல ஒரு கம்பெனி அதுதான் பண்ணும். ஒரு 1-2 வருஷமா அதே பண்ணிட்டு நல்லா கிட்டத்தட்ட 40,000 கோடி 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கலாம். திடீர்னு வேலையா ஏற்றணும், திடீர்னு வேலையா இருக்கும். அந்த மாதிரி நிறைய அது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தனி சாதாரண மனுஷன்லாம் இது புரியவே புரியாது. இது உள்ள போகணும் பிரச்சனை. நிறைய லாபம் வரும் ஷேர் மார்க்கெட்ல அந்த சம்பந்தம். அப்ப நீங்க கேள்வி கேட்பீங்க, கெட்டில் இவ்வளவு லாபம் வருதுன்னு சொல்றீங்க. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த லாபம்லாம் அப்போ தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியுமா? அப்ப எங்களை மாதிரி ஆளுங்களாம் லாபம் சம்பாதிக்க என்ன சார் வழி இருக்குன்னா இருக்கு. அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு. அப்ப நீங்க என்ன ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்னா சார்னா ஒண்ணு கிடையாது. ஆனா ரெண்டுத்துக்கும் பயங்கர கனெக்ஷன் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஷேர் மார்க்கெட்டை பத்தி நான் இந்த வீடியோ போட்டல, இது எப்படியா இருக்கட்டும். இப்போ அடுத்த வீடியோல மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சிடும், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டை பத்தி நான் ஒரு பேசிக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேசினா இன்னும் ரொம்ப லாங்கா போயிடும். நீங்க என்ன பண்ணுங்க, இதை தவிர இந்த ஷேர் மார்க்கெட்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். இல்ல முடியலன்னா இன்னொரு வீடியோ நான் ரிலீஸ் பண்ணிட்டு போறேன். அது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.